பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் விரும்புகிறார். பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி அக்கிரமஹந்தரேமோ சக்ரமமனதயா. ஓ அக்கினி அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். சொல்லுங்க அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அதிசய அக்கினி அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. அதிசய அக்கினி அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. சுட்டரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் சுட்டரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, இதயம் தியானம் செய்கையில். வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின் புனித அக்கினி. வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின் புனித அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. சொல்லுங்க அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னால். பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னால். சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது. சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது
அந்த நொடியே பட்டயத்தை எடுத்து 850 பேரை வெட்டி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் காத்திருந்தார். என்றைக்கு வானம் திறக்கப்பட்டு என்றைக்கு அக்கினி கீழே இறங்குச்சோ, அதற்கு முன்பு இருந்த எலியா வேற, அதற்கு பின்பு இருந்த எலியா வேற, இப்போ இருக்கிற மனுஷன் வேற, இப்போ நீங்க வந்தப்போ இருந்த விதம் வேற. இன்னைக்கு வெளியில போகும் பொழுது கர்த்தர் உங்களை அக்கினியாய் மாற்றிருப்பார். ஒன்றை சொல்லுகிறேன், அக்கினிக்கு முன்பாக உங்களை நிந்தித்தவர்கள் உயிரோடு இருந்தார்கள். ஆனால் அக்கினிக்கு பின்போ உங்களை நிந்தித்த ஒரு மனுஷனும் உயிரோடு இருப்பது இல்லை. பிசாசின் கிரியைகள் உயிரோடு இருப்பது இல்லை. அசுத்தங்கள் உயிரோடு இருப்பது இல்லை. வியாதிகள் உயிரோடு இருப்பது இல்லை. மரணம் இனி உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. கேயாசி கண்களை திறந்த உடனே சீரியாவின் ராணுவங்களை காட்டிலும் அக்கினி ரதங்களின் சேனை அதிகமாய் தெரிந்தது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்பது அக்கினி. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை முதல்ல பாதுகாப்பது கர்த்தருடைய அக்கினி. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை பாதுகாப்பது கர்த்தருடைய அக்கினி என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். பாஸ்டர் அக்கினி அக்கினிங்கறாங்களே, என்ன பாஸ்டர் அக்கினி? என் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் கண்கள் அக்கினி ஜுவாலை. அக்கினினா வேற ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க கூப்பிடுகிற, நீங்க கும்பிடுகிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆக்ரோஷமான ஒரு நிலை, இயேசு கிறிஸ்துவினுடைய யுத்தம் செய்கிற ஒரு முகம், இயேசுவினுடைய பாதுகாக்கிற ஒரு தன்மை, இயேசுவினுடைய அற்புதங்களை செய்கிற ஒரு பக்கம்தான் அக்கினி. ஆமென். அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. சொல்லுங்க, அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி, சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டெரிக்கும், சுத்திகரிக்கும், பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. ஆமென். அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, தியானம் செய்கையில் சாகவரே. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது. சொல்லுங்க, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில் பற்ற வைக்க வந்தேன், பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுது எரியவே விரும்புகிறார். பற்ற வைக்க வந்தேன், பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டுமே விரும்புகிறார். பலிபீடத்தில் அவியாமல் எரிந்து கொண்டே, பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே, அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. ஆமென். மோசேக்கு விரோதமா ஜனங்கள் பேசினார்கள். இந்த பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. என்னாகமம் 16 35 வாசிச்சு பாருங்களேன். எங்க இருந்து வாசிக்கணும் தெரியுமா? எல்லாரும் 32 இருந்து வாசிங்க. மோசேக்கு விரோதமா எவ்வளவு பேரா பேசுவீங்க? என் பிள்ளைக்கு விரோதமா எவ்வளவு பேர் பேசுவீங்க? இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எத்தனை முறை நீங்க அவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து நின்றீர்கள் இல்ல? எத்தனை முறைதான் பிசாசு முயற்சிப்பான்?
உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா பார்த்துட்டு சும்மா இருக்கிறதற்கு என் தெய்வம் ஒன்று கல்லு அல்லங்க, என் தெய்வம் சிலை அல்ல, என் தெய்வம் ஒரு சிலுவையின் அடையாளத்தில் பதிந்திருக்கிறவரும் அல்ல, என் தெய்வம் ஒரு தண்ணீரில் அடங்கி இருக்கிறவரும் அல்ல. உனக்கு ஒரு பிரச்சனையா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, என்னன்னு தெரியுமா? அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். நல்லா கவனிங்க, பூமி பிளந்துருச்சு, உள்ள போயிட்டாங்க. அவனுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க காளி, தூரத்துல சத்தத்தை கேட்கிறவங்க என்னையும் விழுங்குன்னு சொல்லி ஓடுறாங்க. கர்த்தர் அவர்களையும் விடவில்லை. அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து விட்டது. ஆமென், ஆமென். அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. சொல்லுவீங்களா? அதிசய அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற ஆமென். சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. ஏன் தெரியுமா பரிசுத்தம்? எந்த இடத்துல அக்கினி வந்துருச்சோ அந்த இடத்துல பரிசுத்தம் உண்டாயிடும். இன்னைக்கு பாஸ்டர் ஜோயல் மூலமா, தீமோத்தி மூலமா ஏன் இதை ஆண்டவர் பேசணும்? ஏன் இதை பேசணும்னா, அக்கினி வந்துட்டுனாலே. நான் திருப்பி சொல்றேன், அக்கினினா என்ன பிரதர்? நான் ஆர்சி பின்னணியத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சிஎஸ்ஐ பின்னணியத்திலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு அக்கினிக்கு சம்பந்தம் இல்லை. என் பக்கத்தில் இருக்கிற அக்காலாம் குதிச்சு குதிச்சு கைத்தட்டி என்னமோ பண்ணுது, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இயேசுவை தெரியுமா தெரியாதா? அது போதும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆக்ரோஷமாய் வைராக்கியமாய் தன்னை வெளிப்படுத்துகிற விதம்தான் அக்கினி. உங்களுக்கு ஒரு வியாதினா அந்த வியாதியின் பிரஸ்ட்ல இருக்கிற கட்டிகளை கர்த்தர் இன்றைக்கு சுட்டெரிப்பேன்னு தெளிவா சொல்றார். தெளிவா சொல்றார். யாரா இருந்தாலும் வெட்கப்பட்ட எழும்ப வேண்டாம். எனக்கு வெட்கம் இல்ல, சரியானா போதுன்றவங்க எழும்பி நில்லுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் என்னோடு கூட பேசினார். மார்பகத்துல இருக்கிற கட்டி, நான் ஜெபிக்கும் பொழுது வெட்கப்படாதீங்கம்மா. வெட்கப்பட்டு மத்தவங்க சொன்னாங்கன்னு உட்கார்ந்துட்டீங்க. இன்றைக்கு அந்த ரட்சிப்பை நாளை நீங்கள் இழக்க வேண்டியதா இருக்கும். ஒரு தாயாருக்காக நாம் ஜெபிப்போமா? ஒருத்தர் தானா? இல்ல இல்ல. ஆவியில் எனக்கு நிச்சயமா தெரியும். இல்ல. 2 பேர் தானா? இல்ல இல்ல. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். மார்பகத்தில் இருக்கிற கட்டி இப்பொழுது இந்த நொடியே யாரு தெரியுமா? அக்கினி. உங்களுக்கு ஒரு வியாதினா அந்த கட்டிய வந்து சுட்டரிச்சு அத சாம்பல மாத்து ஒரு விதத்துல வெளிப்படுறாரு தெரியுமா? அவர்தாங்க அக்கினி, அவர்தான் அக்கினி. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த 2 சகோதரிகளுக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. I command, I release, I speak the fire of the Holy Ghost. Come down, touch them, burn that sister into ashes. அவ்வளவுதான். சிஸ்டர் போய் சோதிச்சுட்டு வாங்க. 2 பேரும் போய் சோதிச்சுட்டு வாங்க. இயேசு அதை மறைய பண்ணினார். அது மறைஞ்சிருச்சுன்னு விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆனாலும் என் ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க.
வெட்கப்பட்டு எழும்பாத நபருக்கு நான் சொல்றேன், வெட்கப்பட்டோ இல்ல தயங்கியோ எழும்பாத சகோதரியே, 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 தாய்மாரே, உங்கள் மேலும் அந்த அக்கினி இப்பொழுது வந்து இறங்கட்டும். இப்பொழுது அந்த அக்கினி வந்து இறங்கட்டும். இப்பொழுது அந்த அக்கினி வந்து இறங்கட்டும். இப்பொழுது மேடையில் இருக்கிற தேவ மனிதர்கள்ட்ட ஒரு உதவி கேட்கிறேன். நீங்க ஆவியில இணைஞ்சு ஃபயரா இருந்தீங்கன்னா இந்த இடமே கொழுந்து விட்டு எரிஞ்சிடும். இந்த இடமே கொழுந்து விட்டு எரியும். என்னோடு சேர்ந்து அந்நிய பாஷையில பேசுங்க அக்கா, பேசுங்க அம்மா. எல்லா ஆவியில நிரம்பி அக்கினியை கேட்போம். ஏன் அன்னைக்கு மேல் வீட்டு அறையில தான் அந்த சீஷர்கள் கண்கள் அக்கினியை பார்க்க முடியுமா? இன்னைக்கு எங்கனால பார்க்க முடியாதா? இன்னைக்கு என் கண்கள் ஒரு அக்கினியை பார்க்க போகிறது. இன்னைக்கு என் கண்ணு தெளிவா கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியை பார்க்க போகிறது, பார்க்க போகிறது. என் இயேசு அந்த ரூபத்தில், அக்கினி ரூபத்தில் அவர் வருகிறார், அவர் வருகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை, அவருடைய கண்கள் ஏமாரா காண்டாயாவாரா. எல்லாம் கட்டிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அக்கினி சுட்டெரிப்பதாக. அம்மா எந்திரிச்ச 2 பேரையும் சொல்றேன், எந்திரிக்காத சகோதரிகள்ட்ட சொல்றேன், சோதிச்சு பாருங்க, தனியா போய் சோதிச்சு பாருங்க. It is no more in your body. உங்க சரீரத்துல அது இல்ல, அது இல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர் பட்டணத்துல சாந்தகுமாரின்னு ஒரு சகோதரி எனக்கு என் மனைவிக்கு போன் பண்ணி, சிஸ்டர் என் வயிற்றுல பெரிய கட்டி, நாளைக்கு பயாப்சி எடுக்க போறோம், நாளைக்கு பயாப்சி எடுக்க போறோம், பயமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, தொட்டாலே கட்டி தெரியுது. என் மனைவி என்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்க 2 பேரும் அதே போன்ல ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? இன்று இரவு 11 மணிக்கு அந்த கட்டி உன்னிடத்தில் சேராது, அந்த கட்டி உன் சரீரத்தில் இருக்காது. சரியா இரவு 11 மணிக்கு அந்த சகோதரி வயிற்றுல துப் என்று ஒரு சத்தம் கேட்டது. அவர்கள் பாத்ரூமுக்கு போய் பார்த்த பொழுது ஏதோ பல நிறங்களில் சில கழிவுகள் வெளியேறினது. அடுத்து அவர்கள் தொட்டு பார்த்தார்கள், அந்த இடத்துல கட்டி இல்லை. நான் சொல்லுகிறது ஏன் சாட்சி இல்லை, இயேசு செய்த சாட்சியை சொல்லுகிறேன். நான் இயேசுவை குறித்து பேசுகிறேன், நான் இயேசுவை குறித்து பேசுகிறேன். I am representing my Jesus. இன்னைக்கு ஒரு அற்புத சுகமளிக்கிற உபவாச கூட்டம். கர்த்தர் சொன்னார் அதை செய்வார். ஆமென். அக்கினினா என்ன பிரதர்? அக்கினினா என்ன? உங்களை பாதுகாக்கிறதற்கு ஒரு விதத்தில் வருபவர், உங்களை சுகப்படுத்த ஒரு விதத்தில் வருகிறவர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, உங்களுக்கு ஒரு வேதனைனா, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா. எங்கெல்லாம் அக்கினி இருக்கோ அங்கெல்லாம் அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். எங்கெல்லாம் அக்கினி இருக்கோ அங்கெல்லாம் அவர் கண் இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் அக்கினியோ அங்கெல்லாம் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார் அர்த்தம். ஆகாருக்கு கர்த்தருடைய கண்கள் இருந்தது, அக்கினி தான் அவர் கூட இருந்திருக்கிறார். யாரையெல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தாரோ அக்கினி அவர்களை கண்ணோக்கி பார்த்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே இரவிலே நிலவாகிலும் அவர் சேதப்படுத்தாம காத்தது என்ன? பகலில் மேகஸ்தம்பம், இருளான நேரத்தில் கூட அவருடைய கண்கள் அக்கினியாய் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது, உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது, உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. இரவு நேரத்தில் வருகிற தீய சொப்பனங்கள். யார் இருக்கிறீங்க? எந்திரிச்சு நில்லுங்க. எனக்கு இரவு நேரத்தில் பயத்தை ஏற்படுத்துகிற சில சொப்பனங்கள் வருகிறது. தைரியம் அம்மா, அப்பா பேசுறான்னு தப்பா போகாதம்மா. அம்மாவா, அம்மா நிறைய கேஸோட வராங்க, இன்னையோட எல்லா ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். என்ன அலெக்ஸ் பாஸ்டர்? இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஹல்லேலூயா. இரவு நேரத்துல மோசமான சொப்பனம், அப்பா பேசுறாரு. இரவு நேரத்துல கடினியான பயம்படுத்துகிற சொப்பனம். வாலிப சகோதரியே,
இரவு நேரத்தில் உனக்கு வருகிற அசுத்த சொப்பனம் எல்ப்ரா பட்டுனோ செண்டல ஹத்ரக சேனமோ ஷாக்கா அருவருப்பு சொப்பனங்களை பிசாசு கொடுக்கிறான். உங்களுக்கு கல்யாணமா இருக்கும், ஆனா வேற ஒருவரோட அசுத்தமா இருக்கிறது போல சொப்பனா. தெளிவா பேசினேன். கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்படும். அக்கினி வந்து பிளாஸ்டிக் கவரு, அயனு, அடுத்து லாமினேஷன் எல்லாம் பார்க்காது. எது முன்னாடி வந்தாலும் போட்டு தள்ளிடும். ஒரு ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஆமென். இப்படிப்பட்ட சொப்பனத்துல ஒருவேளை அசுத்த சொப்பனம், ஆபாச சொப்பனம் வந்தா உங்களால எழும்ப முடியாது, அது சங்கடம். ஆனா உள்ளத்துல வைங்க, இன்னைக்கு அதையும் ஆண்டவர் காலி பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, சிஸ்டர், இரவு நேரத்துல இனிமேல் உங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் அவருடைய கண்கள், 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 இயேசுவின் நாமத்தில் அக்கினி ஏற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் I ask you to receive that fire in the name of Jesus. சிஸ்டரை தொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில அக்கினி ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், அக்கினி 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 ஸ்தம்பம் அவர்களை நிரப்பட்டும். யாரெல்லாம் எழும்பலையோ அவர்கள் மேலும் உம்முடைய அக்கினி இருப்பதாக. ஆமென். நம்புறீங்களா? இன்னையோட சொப்பனத்திற்கு முடிவு கட்டியாச்சு. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், அக்கினி வர வரைக்கும் தான் 850 பேருக்கு ஆக்டிவேஷன். அக்கினி வந்துச்சுன்னா அவனுக்கு எக்ஸ்பைரி டேட்டு. சொல்லுங்க, 400 பாகால் தீர்க்கதரிசி, 450 இயேசபேலுடைய பந்தியில உட்காருகிற தீர்க்கதரிசி. அக்கினி வர வரைக்கும் தான் அவனுக்கு ஜீவன். அக்கினி வர வரைக்கும் தான் அவனுக்கு ஆப்ஷன். அக்கினி வர வரைக்கும் தான் அவனுக்கு எல்லா சர கரணைகள். அக்கினி வந்துருச்சு, உனக்கு எக்ஸ்பைரி டேட். அக்கினி வந்துருச்சு, நீ செத்தேன்னு நான் சொல்றேன். ஏ பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் நீ இன்றோடு மல்பரா கட்டலபா ரேகபகதா. திருமுருகன் அப்படின்ற பேர் அப்பா எனக்கு தெளிவா பேசுறார். திருமுருகன், திருமுருகன், திருமுருகன். இயேசுவின் நாமத்தில் நான் ஓப்பனா சொல்லிடுறேன். யாருக்காச்சும் அப்படிப்பட்ட நபர் தெரிஞ்சாலும் இங்க இருந்தாலும் கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல வந்து இறங்குகிறது. என் கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிறார். என் கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, உன்னை கர்த்தருடைய அக்கினி தொடுகிறது. உன்னை கர்த்தருடைய அக்கினி தொடுகிறது. எல்லா விக்கிரக கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பட்டணத்தை விட்டு சுட்டரிக்கப்படுவதாக. ஆமென். தேவ பிள்ளைகள் அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கும். ஆனா அந்நிய அக்கினி இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய அக்கினியை கொண்டு போனாங்கன்னா கர்த்தருடைய அக்கினி அந்த அந்நிய அக்கினியை பட்சிக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், பெரிய அக்கினி சூளை 7 மடங்கு எரியுது. 1 மடங்கு இருந்திருக்கும். டேய், தேவனை தூஷி மறுதலி. சாத்ராக் சொல்லிருப்பான், வேண்டாம். மேஷாக் சொல்லிருப்பான், வேண்டாம். ஆபேத்நேகோ சொல்லிருப்பான், வேண்டாம், மறுதலிக்க வேண்டாம், செத்தாலும் இயேசுவுக்காக சாவோம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே வானத்தில் இருந்த கர்த்தருடைய அக்கினி, வானத்தில் இருந்த கர்த்தருடைய அக்கினி என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்த ராஜாவை தூண்டி விட்டுச்சு, நீ 7 மடங்காக்கு. ஏன்னா 1 மடங்குல அவருடைய சக்தியும் அவருடைய வல்லமையையும் வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு ஆசை இல்லை. நல்லா கவனிங்களேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில சூப்பர்மேன் போல அதி பயங்கரமா பயங்கரமான விதத்துல தான் வெளிப்படுவார். ஆமென். 7 மடங்கு ஏத்து, 7 மடங்கு அக்கினி எரியுது. 7 மடங்கு அக்கினி எரியுது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கிட்டு போறாங்க. பக்கத்துல போன உடனே தூக்கிட்டு போன சோல்ஜர் செத்துட்டான். அவன் செத்த உடனே தானா இவங்க உள்ள விழுந்துட்டானுங்க. உள்ள விழுந்த உடனே இவனுங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், என்ன நடக்கிறது? 7 மடங்கு அக்கினி சூளை வெளியில பற்றி எரிகிறது. அனல் ஒரு 100 மீட்டருக்கு அடிக்கிறது. தூக்கிட்டு வந்தவங்க செத்து போனானுங்களே, நாங்கள் இன்னும் சாகாமல் இருக்கிறோமே, என்ன விஷயம்னு
பேசிக்கிட்டா ஒரு 4வது உருவம் தெரிகிறது. அந்த உருவம் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா இருந்ததுன்னு ராஜா சொல்றா. ஆனா இவங்களுக்கு தெரியும் அது ஒப்பா இல்ல, அவர்தான் என்கிட்டயே வந்திருக்கிறார். ஐயா எப்படி வந்தாரு தெரியுமா? எப்படி வந்தாரு தெரியுமா? அந்த 7 மடங்கு எரிகிற அக்கினி இவர்களை சேதப்படுத்ததற்கு காரணம் அவரே ஒரு அக்கினி. அந்த அக்கினிக்கு முன்பாக இந்த 7 மடங்கு ஒரு பொருட்டல்ல. அந்த அக்கினி இயேசுவுக்கு முன்பாக, அந்த அக்கினி தெய்வத்துக்கு முன்பாக, அந்த அக்கினி கர்த்தருக்கு முன்பாக இந்த உலகத்துல இருக்கிற அதிகபட்ச பிரச்சனை ஒரு பொருட்டு அல்ல. ஆமென். எங்க போனாலும் இந்த அக்கினியோட போய் பாருங்களேன். எங்க போனாலும் அனாயிட்டிங்ல, எங்க போனாலும் அந்நிய பாஷையில லப்ர பவத்திட்ட வாங்க சஃப்ரோ அட்டா ரடடா திடகடம் தடா. நேற்று இரவு முழங்காலில் ஏப்ரா ஹண்டல ஏகவசா ரித்தோட கடமன ஹண்டலா. நான் நேரம் சொல்ல விரும்பல. முழங்காலில் அந்நிய பாஷை பேசி நடக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஜோயல் பிரசங்கம் பண்ணி முடிச்சிருட்டோம். நான் பிரசங்கம் பண்ண போறது இல்லை. ஆனா உங்களுடைய அற்புதத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமையை நான் பார்க்கணும், உங்களுடைய தீர்க்க தரிசனத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் கெஞ்சினேன். கர்த்தர் எனக்கு வாக்குரைத்தார், அதை நீ காண்பாய். இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு சுகம், எல்லாருக்கும் ஒரு விடுதலை. ஆமென். உங்களை சிங்க கெபியில போட்டாலும், எரிகிற சூளையில போட்டாலும் பயப்படாதீங்க. 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையை காட்டிலும் என் இயேசு, என் கர்த்தருடைய அக்கினியின் வல்லமை இருக்க. ஐயா, அதை நான் சுமக்கிறேன். ஐயா, அதை நான் சுமக்கிறேன். என்னை கட்டினாலும் கட்டிக்க, தூக்கினாலும் தூக்கிக்க, திட்டினாலும் திட்டிக்க, கம்ப்ளைண்ட் பண்றியா பண்ணிக்க. என்ன பார்த்து நாயின்னு சொல்றியா சொல்லிக்க. நீ விளங்காதவன்னு சொல்றியா அப்பா சொல்லிக்கோ. உன் வார்த்தையை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற அக்கினி, நான் கும்பிடுகிற என் தெய்வம், நான் வணங்குகிற என் இயேசுவினுடைய அக்கினி, அது பல கோடி மடங்கு பெரியது. எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாதையா, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. புதிய ஏற்பாட்டுல லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 29ன்னு நினைக்கிறேன். லூக்கா, எனக்கு அதை எடுத்து காண்பீங்க பார்க்கலாம். வாரிசிங்க, நான் ஹல்ஹப் மன்னிக்கணும். இல்ல, அவர் பட்சிக்கிற சாரி எபிரேயர், மன்னிக்கணும், எபிரேயர் தானே. எபிரேயர் 12 கடைசி ஷாஹத்தா லபாகதா. எபிரேயர் 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற, இதுக்கு மேல என்னங்க வாக்குத்தத்தம் உங்களுக்கு வேணும்? இன்னைக்கு நீங்க வந்தப்போ எப்படிப்பட்ட இயேசுவை சுமந்துட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த நொடியிலிருந்து நாவில நிரம்பி சொல்றேன், இந்த நொடியிலிருந்து சேஞ்ச் 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 யுவர் ஐடியா அபவுட் ஜீசஸ். இயேசுவை குறித்து நீங்க வச்சிருந்த அந்த எண்ணத்தை மாத்திருங்க. இனி அவரை எங்க போனாலும் அக்கினியா கூட்டிட்டு போங்க. வியாதி வருதா, அக்கினிக்கு கட்டளை இடுங்க. பிரச்சனை வருதா, அக்கினிக்கு கட்டளை இடுங்க. நோய் வருதா, அக்கினிக்கு கட்டளை இடுங்க. மனுஷங்க எழும்புறாங்களா, அக்கினிக்கு கட்டளை இடுங்க. ஹல்லேலூயா. என்னாச்சாங்க? என்னாகும் 19ல அக்கினி, மன்னிக்கணும் 16ல அக்கினி அவர்களை பின்தொடர்ந்ததா. பின்தொடர்ந்த உடனே 250 பேரையும் அந்த அக்கினி சுட்டெரித்து போட்டதா. போட்டது. அடுத்து என்ன நடந்தது? பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, அக்கினிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டி போடும்படி ஆசாரிய ஆரோனின் குமாரன் எலெயாசாருக்கு சொல். அந்த தூப கலசங்கள் பரிசுத்தம் ஆயின. அக்கினி சுத்திகரிக்கும். அதுதான் பாஸ்டர் ஜோயல் சொன்னாரு. அக்கினி
அவரு இந்த விறக பிளக்கணுங்கிறப்ப எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் பாருங்க. யோவேல் 2:13 கொஞ்சம் வாசிங்களேன் எனக்காக யாராச்சும். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்து. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, அதை தான் சொல்ல வர்றார் அவரு. ஜெபத்திற்கு வரும் பொழுது, உபவாசத்திற்கு வரும் பொழுது, வேலைக்கு போகும் பொழுது உங்க வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழிச்சு அவருக்கு காண்பீங்க. ஆண்டவரே, என்னிடத்தில் ஒரு குறைவும் இல்லை, என்னிடத்தில் ஒரு குறைவும் இல்லை. ஆமென், ஆமென். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி இப்பொழுதே எரிய வேண்டும். வாசிக்கலாமா? லூக்கா அதனுடைய தேங்க்யூ அப்பா 12வது அதிகாரம் 49வது வசனம். பூமியின் மேல் அது போதும். எப்பொழுதே எனக்கு ஒரு வார்த்தைகளை உங்ககிட்ட சொல்லி நான் கடந்து போறேன். செய்தி எல்லாம் கிடையாது, அப்பா சொல்றதுதான். இப்பொழுதே அப்படினாலே என்ன அர்த்தம்னா உடனே, இம்மீடியட் ஆக்ஷன், இம்மீடியட் ரெஸ்பான்ஸ், இம்மீடியட் ஆக்ஷன். 2 கொரிந்தியர் 4:17 அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். ஏசாயா 58:8 சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 41ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம் என்று நான் நிச்சயிக்கிறேன். இன்னைக்கு நீங்க வந்த உபவாசமும் நாங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவதும் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், தேவன் இதை சீக்கிரத்தில், இம்மீடியட் ஆக்ஷன், இம்மீடியட் ரெஸ்பாண்ட். இன்னைக்கு 3 காரியத்தை உங்க முன்னாடி வச்சுட்டு நம்ம எல்லாரும் இந்த தீர்க்க தரிசன வல்லமைக்குள்ள கடந்து போக போறோம். எத்தனை பேருக்கு சுகம் வேணும்னு கேட்டா எல்லாருக்கும், எத்தனை பேருக்கு விடுதலை எல்லாருக்கும், எத்தனை பேருக்கு நிம்மதி எல்லாருக்கும், எத்தனை பேருக்கு பிரச்சனை நீங்கணும் எல்லாருக்கும், எவ்ரிவன். ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா உணர்த்துகிறார், உடனே நான் அதை செய்ய விரும்புகிறேன். 3 காரியங்க. இம்மீடியட் டெலிவரன்ஸ் அண்ட் ஹீலிங் இன்னைக்கு நடக்க போறது. சொல்லுங்க, உடனே விடுதலையும் சுகமும். சரியா? சரியா? ஆமென், ஆமென். எஸ். நான் பார்க்கிறேன் உங்க வீட்டுல சிஸ்டர், உங்களை பார்க்கும் பொழுது ஆவியானவர் சொல்றாரு, உங்களை பார்க்கும் பொழுது உங்க வீட்டுல கிரியை செய்கிற சில விக்கிரக கிரியைகளை நான் பார்க்கிறேன். உங்க குடும்பத்தை அலைக்கழிச்சு, உங்க குடும்பத்தை ஆட்டி பிரிக்கணும்னு நினைக்கிற ஒரு வித்தியாசமான கிரியைகளை நான் என் கண்களில் பார்க்கிறேன். உங்கள் ஜீவனை கர்த்தர் காக்க விரும்புகிறார். திருமணம் ஆயிடுச்சுல்ல, பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, ஜாக்கிரதையாய் அவர்களிடத்துல சொல்லி இருக்கிறாங்களா, வந்திருக்கிறாங்களா, எங்க இருக்கிறாங்க? எழும்புங்க, எழும்புங்க. பார்த்தீங்களா, ஊழியக்கார சந்ததியை விடுறது அவனுடைய பழக்கமே இல்லை. எப்படியாவது உங்களை நிர்மலமாக்கணும்னு சொல்லி உங்க 2 பேருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, நான் அதை தெளிவா சொல்ல விரும்பல, பிரச்சனையை
ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து உங்க குடும்பத்தை உடைக்கணும்னு கிரியை செய்கிற சில கிரியைகளை நான் பார்க்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். போராட்டத்தின் மேல போராட்டம், பிரச்சனையின் மேல பிரச்சனை. இன்றைக்கு ஆவியானவர் அதை உடைக்க விரும்புகிறார், அதை உடைக்க விரும்புகிறார். ஊழியம் செய்றீங்களா ஐயா? கர்த்தர் உங்கள் ஊழியத்தை வர்த்திக்க பண்ண விரும்புகிறார். ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த குடும்பத்திற்கு விரோதமாய் செயல்பட நினைக்கிற இந்த பிள்ளைகள், இவர்களுடைய பிள்ளைகளை உடைக்க நினைக்கிற எல்லா இருளின் கிரியைகள், எல்லா காளியின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே கர்த்தருடைய அக்கினி இறங்கி, கர்த்தருடைய அக்கினி இறங்கி பிசாசினுடைய தந்திரங்களை சுட்டெரிப்பதாக. இவர்கள் வளருவார்கள், இவர்கள் வாழுவார்கள், இவர்கள் விருத்தி அடைவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உட்கார்ந்துக்கோங்க. உங்களுடைய ஊழியம் வளரும், வளருவீர்கள், வாழுவீர்கள், விருத்தி அடைவீர்கள். ஆமென். அவர் எதை செய்தாலும் உடனே 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 immediate deliverance and healing. இரண்டாவது immediate comeback. உடனே நீங்கள் இழந்தது திரும்பி வரும். மூன்றாவது உடனே கதவுகள் திறக்கும். immediate opening, immediate comeback, immediate deliverance and healing. வேதத்துல வசனத்தை வாசிக்க வேண்டாம், வேகமா நான் சொல்றேன், உங்க மனசுல ஏத்திக்கிட்டே வாங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 14 18 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருவனுக்கு பிசாசு பிடித்து அவனை அலைக்கழித்தது. சீஷர்களால துரத்த முடியல. இயேசு பிசாசை அதட்டினார். 17 18 வாசிங்க, அப்பதான் வசனம் உள்ள போகும். பிசாசை அதட்டினார். எப்படி? அந்த வார்த்தையை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா நீங்க சொல்ல சொல்ல உடனே எல்லாம் நடக்கட்டும். சொல்லுங்க, உடனே. என்ன ஆனது? அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்நேரமே உங்க பிள்ளைக்கு காய்ச்சல் வருது, இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வியாதி வந்துருச்சு. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். பேய் ஓட்டுறதுக்குன்னு ஏசப்பா ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறார். வியாதி பிசாசினுடைய தாக்கம், கோபம், எரிச்சல்னால வருவது. அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அதட்டினார். காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார் என்று எங்க போட்டிருக்குது? மத்தேயு 8:26 இருக்கு. சங்கீதம் 106:9 அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். மார்க் 1:25 பிசாசை அதட்டினார். மார்க் 9:25 ஊமையும் செவிடுமான ஆவியை அதட்டினார். இன்றைக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட பிரச்சனை எழும்பினாலும் அதட்டுங்க, அதட்டுங்க. உங்களை பிசாசு பார்க்கிற விதத்தை மாத்துவது உங்க கையில தான் இருக்கு. தானியேலை சிங்கக்கவியில போட்ட உடனே சிங்கம் அவனை ஒண்ணு செய்யல. என்னடான்னு பார்த்தா ஆவியானவர் சொல்றாரு, சிங்கம் தாவீதின் இடத்துல அவனுடைய மாம்சத்தை ஸ்மெல் பண்ணவே முடியலையா. டேனியல் did not smell flesh. ஏன்? அவன் தன்னை மாம்சமா காண்பிக்கல. தானியேல் தன்னை ஒரு அக்கினியாய் காண்பிக்கிறான். தானியேல் தன்னை ஒரு அபிஷேகம் நிறைந்தவனாய் காண்பிக்கிறான். அவன் மேல மாம்சத்தின் ஸ்மெல் அடிச்சிருந்துச்சுன்னா சிங்கம் அவனை பட்சித்து பீறி போட்டிருக்கும். நீங்க தான் உங்களை காண்பிக்கிற விதத்தை மாற்ற முடியும். நிறைய நான்வெஜ் சாப்பிட்டு இதெல்லாம் சொல்லும் பொழுது விளையாட்டுத்தனமா இருக்கும். ஆனா
நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டிற்கும் வயிற்றை நிரப்புகிற விதத்திற்கும் ஆவிக்குரிய வீதத்திற்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. If you feed your spirit, your flesh will starve. அப்படின்னா உங்க ஆவிக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா உங்க மாம்சம் பட்டினியில சாகும். உங்க சரீரத்துக்கு நீங்க தீனி போட்டீங்கன்னா உங்க ஆவி பசியில சாகும். எது மேற்கொள்ளும்? ஆகார் என்னன்னு சொல்லி அழுகிறார்? குடிக்க தண்ணீர் இல்லை, என் பிள்ளை சாகிறதை என்னால பார்க்க முடியாது. என்ன சாவு? பசியினால் தாகத்தினால் சாவு. நியாயாதிபதிகள் 15ல கடைசியில சிம்சன் என்ன சொல்றாரு பாருங்க. சாக போறாரு. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு உண்டாயிருக்கு, இந்த விருத்த சேதனம் இல்லாத சந்ததியின் கரங்களில் நான் ஏன் சாக வேண்டும்னு சொல்றாரு. இன்னும் நான் தெளிவா அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 15 ஹல்பரா கண்ட லபாஷா 18 வாசிங்க சிஸ்டர். அவன் மிகவும் தாகமடைந்து கூப்பிட்டு உடனே அவர் ஆமென் சொல்லுங்களேன். தாகம் மாம்சத்துல பலன் இல்லாட்டி மாம்சம் சாகுது. தண்ணி இல்லாம மாம்சம் சாகுது. தண்ணி இல்லாட்டி சரீரம் சாகுது. அப்பொழுது கர்த்தர் ஒரு பள்ளத்தை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அவன் அதை குடித்த உடனே அவன் உயிர் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். தண்ணீர் பாஸ்டர் ஜோயல் சொன்னாரு பாருங்க, தேவனுடைய பிரசன்னம் அபிஷேகத்தை குறிக்கிறது. நீங்க உங்க சரீரத்தை பட்டினி போட்டீங்கன்னா அவன் ஒருவேளை வாட்டர் பாட்டில் தண்ணியை குடிச்சிருந்தா கூட பிழைச்சிருக்க மாட்டான். ஒருவேளை அந்த பெலிஸ்தியர்கள் 1000 பேரு ஒருத்தர் கையில ஒரு தோல் பாட்டில்ல தண்ணி இருந்து அதை சிம்சன் தேடி போய் குடிச்சிருந்தாலும் அவனுக்கு பிழைப்பு வந்திருக்காது. எந்த தண்ணி தெரியுமா அவனை பிழைக்க வச்சது? அவன் கண்கள் கண்ட தண்ணீர் அல்ல, அவன் சிந்திக்கிற தண்ணீர் அல்ல, அவனுக்கு தெரிஞ்ச தண்ணீர் அல்ல, பிஸ்லரியோ கிண்லியோ இல்லைங்க. அவன் காணாத ஒரு பள்ளத்தை அவர் பிளந்தார். அவன் காணாத ஒரு அற்புதம் உண்டானது. அவன் யோசிக்காத, அவன் கண்டிராத ஒரு அற்புத தண்ணீர் வெளியே வருகிறது. அது அவனுக்கு ஜீவ தண்ணீராய் மாறினது. உங்கள் கண்கள் காண்கிற எந்த ஒரு ஆகாரமும் உங்களுக்கு ஜீவன் அல்ல. அதுக்குன்னு சாப்பிடாம போயிடாதீங்க. சாப்பிடுங்க, அளவா, அளந்து, அழகா, அளவோடு, அபிஷேகத்தோடு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு சில பேரால நடக்கவே முடியாது, பார்த்துருக்கிறீங்களா? சாப்பிட்டுட்டு உடனே உட்காரணும், உடனே படுக்கணும். இந்த நிலைமையில நீங்க சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், வியாதி, பேய், பிசாசு தானாய் உங்களிடத்தில் வந்து உறவாடும். சாப்பிட்ட உடனே ஓட சொன்னா ஓட தெரியணும். சாப்பிட்ட உடனே பிரசங்கம் பண்ண சொன்னா பண்ண முடியணும். சாப்பிட்ட உடனே இந்த வேலையை செய்யணும். சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வரும்னு சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க? சாப்பிட்ட உடனே முடியல கொஞ்சம் படுத்து எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டாலே அதோட உங்க கதை அம்போ. ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும்? பாஸ்டர் ஜோயல் சொன்னது போல அக்கினி அக்கினி அக்கினினா சும்மா இல்ல, அக்கினி வராது. அவர் சொன்னார்ல பிரிப்பரேஷன். இன்னைக்கு கட்டைய பிளந்துகிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். வயிற்றுல கட்டை இருக்குதா, இப்பவே பிளந்துருங்க. கண்ணுல கட்டை இருக்கு, பிளங்க. கண்ணுல இருக்கிற கட்டைய பிளந்துருங்க. நம்ம சும்மா இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். இது எல்லா மனுஷனுக்கு உள்ளேயும் பிசாசு விதைச்சிட்ட ஒரு விதை. சகோதரிகள் எல்லாம் காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் முடிச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு கணவனுக்கு சாப்பாடு செஞ்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு கிச்சனை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்து அப்படி உட்கார்ந்த உடனே உங்க மனசுல என்ன தோணும்? முழங்கால் பட்டு ஜெபிக்கலான்னு தோணுமா? ஒன்னு டிவியை போடு, இல்லாட்டி போனை எடு. அந்த நேரத்துல தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஆசை பிறக்கும் பாத்தீங்களா, அது மாம்சம்.
அந்த ஆசையை நீங்க ஒரு அடி அடிச்சு பழக்கிறீங்க தெரியுமா? அக்கினி, ஆவி. எத்தனையோ தடவை நாங்க பிராக்டிஸ் பண்றோம், ஊழியக்காரங்க. நாங்க பிராக்டிஸ் பண்ண எப்படி பேசுறது? போன் எடுத்து ஃப்ரீயா ஆயிட்டு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஃப்ரீயா உட்காரும் பொழுதுதான் யூடியூபை திறக்க தோணும், ஃபேஸ்புக்கை திறக்க தோணும். அந்த நேரத்தில் அடச்சி போ இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்க, அதோட பிசாச மண்டையை நீங்க பிளந்துட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நான் கட்டைய பிள காயத்தமா இருக்கிறேன்? எத்தனை பேர் இன்னைக்கு நான் விறக பிள காயத்தமா இருக்கிறேன்? என் கண்ணுல இருக்கிற கட்டை, என் காதுல இருக்கிற கட்டை, என் நாவுல இருக்கிற கட்டை, என் இருதயத்தில் இருக்கிற கட்டை, என் கைகளில் இருக்கிற கட்டை, என் கால்களில் இருக்கிற கட்டை, என் வயிற்றில் இருக்கிற கட்டை, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரே துண்டாக அதை நான் துண்டித்து. ஹல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற மாதிரி சுகபோகமா வாழ முடியாதுன்னு நான் சொல்றேன். அற்புத அடையாளங்கள் நடக்கணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி வாழ முடியாது. நேற்று இரவு அதை தான் பேசினேன். ஒரு 10 நிமிஷம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று சுவிசேஷம் சொல்றதுக்கு டிஜிஎஸ் தினகரன் 8 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேன் 10 நிமிஷம் ஊழியத்துக்கு. இன்னைக்கு 1.5 மணி நேரம் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? 10 நிமிஷத்துக்கு 8 மணி நேரம். அப்ப 8 ஆறா எவ்வளவு சொல்லுங்க? 8 ஆறா 40 மணி நேரம் ஜெபிச்சாதான் நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு அந்த கிருபையை கொடுக்கல, அவருக்கு அந்த கிருபையை கொடுத்தார். ஆனா அவரை பயன்படுத்தின விதத்துல நம்ம பயன்படுத்தப்படணும். ஜெபம். கேத்ரின் குல்மான போல பயன்படுத்தின விதத்துல பயன்படுத்தணும் ஜெபம். இயேசுவை போல பயன்படணும் ஜெபம். அப்போஸ்தலர்களை போல பயன்படணுமா? ஜெபம். ஜெபிக்காம நான் சொல்றேன், உங்களால ஒரு அணுவையும் அசைக்க முடியாது, ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஜெபம்னா ரொம்ப சுலபங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போன்ல எவ்வளவு நேரம் பேசுறோம், அதே போல ஏசப்பாட்ட போனை ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்படி நான் ஏசப்பா நல்லா இருக்கீங்களாப்பா, சாப்பிட்டீங்களாப்பா, ஏசப்பா ஐ லவ் யூ, ஏசப்பா ஏசப்பா இப்படி ஆயிடுச்சு, மாமியார் இப்படி பேசிட்டாரு, ஏசப்பா எங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, ஏசப்பா எங்க அண்ணன் எங்க மச்சான் இப்படி சொல்லிட்டாங்க, ஏசப்பா ஏசப்பா இப்படி ஆயிப்போச்சு, ஏசப்பா நான் போனேன், ஏசப்பா தடுக்கி விழுந்தேன், ஏசப்பா நல்லா சொல்லுங்க. ஃப்ரெண்டு கிட்ட பேசும்பொழுது என்னைக்காச்சும் ஷார்ட்டா பேசிருக்கிறீங்களா? நான் எந்திரிச்சேனா, நான் போனேனா, நான் பொத்துன்னு விழுந்துட்டேன். விழுந்தேன்னு சொல்றதுக்கு காலையில பல்லு இழக்குனதுல இருந்து சொல்றது. ஏசப்பாட்ட மாத்திரம் ஏன் அப்படி பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல தெரியுமா? ஏன்னா நீங்க அவர் கூட பேசுறது இல்லை, அவரை ஏசுறது. எதுக்கு எடுத்தாலும் ஏசப்பாவை ஏசுறது. ஏன் அதை செய்யல, ஏன் இதை செய்யல, ஏன் அதை. ஒரு நாள் வந்து உங்க காதை தெரியுமா பின்னி விடுவேன். நான் சொன்னது ஏதாச்சும் செஞ்சு இடம் ஏசப்பா கிட்ட தாங்குவீங்களா? சொல்லுங்க. ஏசப்பா வந்து இத்தனை வாய் பேசுறியே, உன் வாயை கொஞ்சம் கூடு, நேற்று என்ன பண்ண, முந்தா நேற்று என்ன பண்ண, ஏன் ஜெபிக்கலன்னு கேட்டாரா? நம்மளால தாங்க முடியுமா? ஏன் கேட்கல? அவருக்கு நம்மளுடைய பலவீனம் நல்லா தெரியும். ஏன்னா அவர் நம்ம அப்பா. அவரை போல நம்மளை புரிந்து கொள்ள யாருமே கிடையாதுங்க. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும். தாய் போல தேற்று, தந்தை போல தோல் மீது என் இயேசு. ஆமென். சொல்லுங்க. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, நீர் போதும். ஆமென், ஆமென், ஆமென். அதனால நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிக மிக சாக்ரிஃபிஷியல் ஒன். நீங்க தியாகம் பண்ணி நேரத்தை செலவிட்டு அப்பா சமூகத்துல விழுந்து அவருக்கு பிரியமா நடக்க பழகுனாதான் நீங்க நினைக்கிற காரியங்கள் நடக்கும். 3 காரியம்: இம்மீடியட் டெலிவரன்ஸ் அண்ட் ஹீலிங்.
அதட்டுங்க, அதட்டுங்க. பொல்லாத வியாதியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல போ. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தாயாருக்கு வியாதி, எப்ப ஜெபம் பண்ணினாலும் உனக்கு உள்ள இருப்பதற்கு அதிகாரம் இல்லை, இனி இந்த சரீரத்துக்குள்ள செயல்படுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, இனி நீ வளருவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, நீ பரவுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அதட்டுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு ஆமென். இம்மீடியட் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ். மத்தேயு 9:22 அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். எந்த ஸ்திரீ? இரத்த போக்குல பாடுபட்ட அந்த ஸ்திரீ. யாருக்கு சுகம் வேணும்? யாருக்கு சுகம் வேணும்? யாருக்கு சுகம் வேணும்? அவங்க கையை உயர்த்தி கேளுங்க. எனக்கு வயித்துல இருக்கிற பிரச்சனை போகணும் ஏசப்பா, எனக்கு இருக்கிற இந்த ரத்த எனக்கு இருக்கிற இந்த ரத்த போக்கு பிரச்சனை போகணும் நீங்க ஏசப்பா. எத்தனை பேர் விசுவாசத்தோட கையை உயர்த்துறீங்களோ? இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு சுகமளிக்கிற வல்லமை, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமளிக்கிற ஒரு வல்லமை. Lord, I release your anointing now. I release your anointing now. நான் அப்படியே கடத்துறேன் ஆண்டவரே, உம்முடைய மகிமை இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படுவதாக. I release your healing anointing. I release your healing anointing. I release your healing anointing. In the name of Jesus Christ of Nazareth. இப்பொழுதே எந்த பகுதியில் அவர்களுக்கு பிரச்சனைன்னு கை வச்சாங்களோ, right now in the name of Jesus, receive the healing. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆமென். மத்தேயு 15:28 அந்நேரமே அவன் மகள் ஆரோக்கியம் ஆனாள். அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். மத்தேயு 15வது அதிகாரம். எல்லாமே உடனே, அந்நேரமே, அந்நேரத்தில், தாமதமின்றி கர்த்தர் செய்தார். ஆமென். 25 வாசிக்கிறீங்க. இது யாருன்னா, பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற ஒரு மகள். அவள் வேண்டிக் கொண்டால் அதற்கு அவ என்ன சொல்றா பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ விரும்புகிறபடி அந்நேரமே. அவ எங்க இருக்கிறான்னு தெரியல. அவள் அந்த தாயோடு இல்லை. அவள் அந்த தாயோடு இல்லை. அவள் எங்கேயோ இருக்கிறா. அவள் விசுவாசத்தை கண்டு எங்கேயோ இருந்த ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இங்க வந்திருக்கிற யாரோ ஒருவருடைய மகள், யாரோ ஒருத்தவங்க உங்க மகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க, பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க. உங்க பிள்ளைக்காக, உங்க மகளுக்காக நீங்க பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்க. யாராச்சும் அப்படி இருந்தீங்கன்னா கையை உயர்த்துங்க, உயர்த்துங்க. அம்மா எந்திரிங்கம்மா, சும்மா எந்திரிங்கம்மா. உங்க பிள்ளை பேரை வாயை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. உங்க மகளுக்காக நீங்க பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்க. அவ செய்த சில தவறான முடிவுகள் நிமித்தம் நீங்க மனம் கசந்து அழுகிறீங்க. அவர்கள் செய்த சிஸ்டர் நீங்க வாங்க. உங்க மக பேர் சொல்லுங்க, சொல்லுங்க. தெபோரா செய்த ஒரு தவறு, தெபோரா செய்த ஒரு தவறு அவளை பாதிக்குமோ? அவள் நாசமாயிருவாளோ? அவள் ஜீவிக்க போமாட்டாளோன்னு பயப்படுறீங்க. நான் சொல்லுகிறேன், இந்த கண்ணீர்
நீங்கள் விடுகிற இந்த கண்ணீர் அந்த பிள்ளையை, இந்த நொடியை, அந்த தெபோரா எங்க இருந்தாலும் நீங்க நல்ல கைத்தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க. தெபோரால் எங்க இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமா, எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியுமா? எந்த ஊர்ல இருக்காங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே கோயம்புத்தூர்ல இருக்கிற சிஸ்டர் தெபோரா மேல உங்க கரம் அமரட்டும், உங்க கரம் அமரட்டும், உங்க கரம் அமரட்டும். இன்னைக்கு அந்த தெபோராவை நீ தொட்டதற்காக நன்றி. இந்த தாயாருடைய கண்ணீர், ஐயோ, மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளை இந்த தாயார் பெற்றுக்கொண்டாள். ஆண்டவரே, யாரெல்லாம் இங்க பாருங்கப்பா எழும்பி நின்று இருக்கிறாங்க. மகளுக்காக பாரப்படுற, மகளுக்காக. குழந்தை இல்லை, யாருடைய மகளுக்கு குழந்தை இல்லை, யாருடைய பிள்ளைக்கு குழந்தை இல்லை, நீங்க தானே அது. ஆண்டவரே, தெபோராவை தொடுங்க. திருப்பி சொல்லுங்க, தெபோராவை தொடுங்க, தெபோராவை தொடுங்க. இப்பொழுதே கற்பத்தில் ஒரு வல்லமை இறங்குவதாக, கற்பத்தில் ஒரு வல்லமை இறங்குவதாக, கற்பத்தில் ஒரு வல்லமை இறங்குவதாக. இப்பொழுதே பிள்ளை, இப்பொழுதே பிள்ளை, இப்பொழுதே பிள்ளை, இப்பொழுதே பிள்ளை, இப்பொழுதே பிள்ளை உருவாவதாக. ஷேக்ரமனனம ஷகடதனனபா ரேகபஹந்தட லேகட மடக்கரபோட ஷிகடதனபா அல்கமனதியந்தனபா. ஆமென், ஆமென். அல்பரகபா. அம்மா, அம்மா, உங்க மகளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஒனேசிமு என்ற பெயரை கொடுக்கிறார். எல்லாரும் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒனேசிமு, ஒனேசிமு. எனக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துக்கொண்டே இருந்தார், கொடுத்துக்கொண்டே இருந்தார், கொடுத்துக்கொண்டே இருந்தார், கொடுத்துக்கொண்டே இருந்தார். ஹalleluya. ஷாமாரா கதடல பகா. எங்க இருக்கு? 1:10 ஹalabakana. நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். இன்னைக்கு நம்மளாம் மன்றாடுவோமா? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, தெபோரால் வயிற்றில் இப்பொழுதே ஒரு ஒனேசிமுவை உண்டாக்கினதற்காக நன்றி. கர்த்தர் பிள்ளையை கடாட்சித்ததற்காக நன்றி. அந்த பிள்ளைக்காக நாங்கள் இப்பொழுதே மன்றாடுகிறோம், இப்பொழுதே மன்றாடுகிறோம். அந்த பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மகிமையான பிள்ளையாய் கர்த்தர் உருவாக்குகிறதற்காக நன்றி. மற்ற எல்லாரும் தாயாருக்காக உட்காந்துக்காங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பிள்ளை, உங்க மகள், நான் சொன்னது டாக்டர், மகள், பெண் பிள்ளைக்காக யாரோ ஜெபிக்கிறீங்க. பெண் பிள்ளை, நான் பிள்ளை கேட்கவே இல்லை, பெண் பிள்ளை. அம்மா சொல்லுங்கம்மா, பேர் என்னங்கம்மா? ஆனந்த செல்வி. எதுக்குமா ஜெபிக்கணும்? ரைட், ஆனந்த செல்வி. ஷாலோம். எதற்குமா ஜெபிக்கணும்? சரி, ஆமென். கையை உயர்த்திடுவோமா? இயேசுவே, ரெண்டு தாயாருடைய மகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆனந்த செல்வி, ஷாலோமை கர்த்தர் இப்பொழுதே இப்பொழுதே தொடுவீராக. அந்த ஆனந்த செல்வி குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுறோம். கர்த்தருடைய அக்கினி இறங்கி கிரியை செய்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களை சுட்டரிப்பதாக. இப்பொழுது ஷாலோமுடைய வாழ்க்கையில கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. அவள் சரீரம் நடுநடுங்க. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையை தொடட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு 8:3 உடனே குஷ்டம் நீங்க உட்கார்ந்துக்கோங்கம்மா. உடனே குஷ்டம் நீங்கியது. குஷ்டம் சருமத்துல
எப்பேற்பட்ட வியாதி உங்களுக்கு இருந்தாலும், ஊரல் எடுக்குது பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் சொரியாசிஸ் மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் தேம்பல் மாதிரி இருக்கு, யாரும் பார்க்க கூடாத இடத்துல சில அலர்ஜி எனக்கு வருது, எனக்கு வந்தது, என் பிள்ளைக்கு சரீரமெல்லாம் ஏதோ லாமா கபாபா ரஷா கதடலபா கபாபா ரேஹா கபா கதலா லேப்ரபா கதலபா கதா. ஆமென். சரீரத்துல சர்மத்துல எப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறார், சுகமாக்க விரும்புகிறார். என்னமா இருக்கு, என்ன செய்யுது, ஊரல் எடுக்குதா, ஊரல் எடுக்குதா, எரியுதா, எரியுதா, சொல்லுங்க சிஸ்டர், என்ன செய்யுது? 9 மணிக்கு மேல இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கம்மா, இயேசுவின். அந்த ஊரல்ன்றது பிசாசுடைய கிரியை. உங்களுடைய நிம்மதியை கெடுக்கணும்ட்டு அது போராடும். ஜெபிக்க விடாதபடிக்கு உங்களுக்கு அப்படி எரிச்சலா வரும். பிள்ளைங்க மேல தேவையில்லாம கோபப்படுவோம். நம்மனால நம்ம கணவனோட இல்லாட்டி நம்ம மனைவியோட சந்தோஷமா இருக்கவே அனுமதிக்காது, பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்க அனுமதிக்காது. அப்படிப்பட்ட கிரியை தான் இந்த ஊரல். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. நான் இன்னும் பார்க்கிறேன், அந்த ஸ்கின்ல அப்படி வெளிப்படையா உங்க கைகள்ல அந்த புண்கள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். கைகள்ல புண்கள், சருமத்துல, உங்க கையில, உங்க கையில ரைட் ஹேண்ட் அந்த 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 ஸ்கின்ல எல்லாம் அலர்ஜி. யார் இருந்தாலும் தைரியமா எழும்புங்க. ஏசப்பா உங்களை சுகமாக்க வல்லவர். இன்றைக்கு இயேசு உங்களை சுகப்படுத்த வந்திருக்கிறார். கையில வாங்க, ரைட் கை வாங்க, வாங்க வாங்க வாங்க, ரைட் கை, வலது கையில. இன்னைக்கு அந்த சிஸ்டருக்காக ஜெபிப்போம். ஜெபிச்ச உடனே மற்றவங்களுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். வலது கரத்துல இருக்கிற இந்த அலர்ஜி வாங்க இயேசுவின். பாத்தீங்களா? ஹalleluya, ஹalleluya. தூக்கி காண்பீங்க, அடுத்தவங்களுக்கு காண்பீங்க, இந்த கேமரால பாருங்க. இப்பொழுதே அது சுகமாகும் நம்புறவங்க எனக்காக முழங்கால் படிடுங்க, பார்க்கலாம். இப்பொழுதே சுகமாகும் நம்புறவங்க மாத்திரம். என்ன கையில வச்சிருக்கீங்களா? யாராச்சும் ஆயில் கொண்டு வந்தீங்களா? அல் கரபபபன ஷகடதே, அவரை பிடிச்சு வச்சுக்கோங்க. ஐயா ஒரு நிமிஷம் வைங்க, நான் வரேன், நான் உங்ககிட்ட வரேன். அங்க உட்காருங்க. டேக் கேர் ஆஃப் ஹிம். ஏப்ரா ஹட்டா லபா கதா மஹந்தா லபா கதரா ரேகா பா ஹட்டா லபா கதா லயபோரா பனா ஷேகா ரேகா பா ஹந்தரே ரேகா பா கதரா லபா கதா ரேகா பா கதரா திபாரி வேதே ரேபாகா லெஜோயில் வாங்க. ஹே பிரபா வாங்க பாஸ்டர். ஆமா வாங்கம்மா. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இயேசுவின் ரத்தம், 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 இயேசுவின் ரத்தம். இப்பொழுது இப்பொழுது வைங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதா, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதா. இந்த கரம் முழுவதும் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதா. கர்த்தர் தொட்டுட்டீங்க. இயேசுவின் நாமத்தில் அவருடைய ரத்தத்தை பூசியாச்சு. இதை கொடுத்த இந்த சொரியாசிஸ், இந்த அலர்ஜியை கொடுத்த எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் out, out in the name of Jesus. Touch, touch, touch. I speak the healing. Fire upon this hand. Fire upon this hand. உடைய ரத்தத்திற்காக நன்றி சிஸ்டர். ஆச்சரியமா உங்க கையை குறிச்சு எனக்கு தெரியுமா? என்கிட்ட வந்து சொன்னீங்களா? ஆவியானவர் சொன்னார். உங்க இடது கையை காமிங்க. 2 கையில இல்லைங்க, 2 கையில இல்ல. இடது கை சுத்தமாக இருக்கிறது. ஆனா வலது கை, ஆவியானவர் சொன்னது போல வலது கை, வலது கை இன்னைக்கு இயேசு சுகப்படுத்தினார். இன்னைக்கு இயேசு சுகப்படுத்தி இருக்கிறார். ஆமென். நீங்க சொல்லுங்க, நான் அவருடைய
இரத்தத்தினால் தழும்புகளினால் சுகமாகிவிட்டேன். இந்த கை சில அற்புதங்களை செய்யட்டும். இந்த கரத்தின் மூலம் சில ஊழியம் துவங்கட்டும். இப்பொழுதே குடும்பத்தில் உங்க கணவனை குறிச்சு கர்த்தர் பாரப்படுறார். எங்க இருக்கிறார்? எந்த ஊர்ல இருக்கிறார்? ஓகே, வேலை பார்க்கிறாரு, ஊழியக்காரர், கடலுக்கு போறாங்க. கர்த்தர் பாரப்படுத்துகிறார். அவர் பேர் என்ன? செபஸ்தியார். ஆமென். எல்லாரும் செபஸ்தியாருக்காக ஜெபிப்போம். தேவன் அந்த செபஸ்தியாரை தொடுவாராக. மனம் திரும்பி கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று 2 பேரையும் இப்பொழுது ஆவியானவர் வேறு பிரிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சகோதரியை செபஸ்தியாரையும் மிஸ்ஸஸ் செபஸ்தியாரையும், Lord, we separate them, we depart them for the kingdom's sake. Right now in the name of Jesus we ask and pray. Amen. ஆண்டவரே, இந்த ஊரல் எடுக்கிறவங்க உட்கார்ந்துக்கோங்கம்மா. நீங்க சுகமாயிட்டீங்களா? நம்புறீங்களா? அவ்வளவுதான். ஆண்டவரே, ஊரல் எடுக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அக்கா, நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா? ஆண்டவரே, அவங்க மேல இயேசுவின் ரத்தத்தை வைக்கிறேன். அவங்க மேல இயேசுவின் ரத்தத்தை வைக்கிறேன். இந்த ஆயில் கொடுத்தது யாரு? ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், அந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய, நினைச்சது உண்மைதான், ஒரு மிகப்பெரிய ஆபத்து, ஒரு மிகப்பெரிய விபத்து, ஒரு மிகப்பெரிய தோல்வி. கர்த்தர் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறார். இந்த ஊரலுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அங்க கொண்டுட்டு போறாரு. இந்த எண்ணெயை கொடுத்த சகோதரியே, உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு இன்றைக்கே பதில் வருகிறது. இன்றைக்கே பதில் வருகிறது. ஆண்டவர் உங்களை உடைக்கிறவர் அல்ல, அவர் உங்களை கட்டுகிறவர். அவர் உங்களை கட்டுகிறவர். அவர் உங்களை கட்டுகிறவர். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்தின் ஒரு பகுதி கட்டுகிற ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இடிக்கப்பட்ட குடும்ப சூழ்நிலைகள் கட்டப்படுகிறது. இடிக்கப்பட்ட குடும்ப சூழ்நிலைகள் கட்டப்படுகிறது. தூரத்தில் இருக்கிற பையன் மேல கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இந்த குடும்பத்தை நிரப்புகிறது. நீ ஊழியக்காரி என்றும் உன்னுடைய குடும்பம் வேறு பிரிக்கப்பட்ட குடும்பம் என்றும் இனி அந்த குடும்பத்தில் பாதிப்பு இல்லை, உடைப்பு இல்லை, இடிமானம் இல்லை. You shall be built. எரேமியா 33. நான் ஊரல் எடுக்கிறவங்களுக்கு இன்னும் நான் ஜெபிக்கவே இல்லை. உட்கார்ந்துடாதீங்க. I want you to help me with that word. நான் உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன். நான் உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன். கபரா சங்கர். Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. சரி, அந்த வசனத்தை எடுக்கிற நேரத்தில் ஊரில் எடுத்தவங்களுக்காக, இனி இரவு அது உங்களை தொடாது. இனி இரவு அது உங்களை தொடாது. இனி உங்க சரீரத்தில் அந்த ஊரல் வராது. இயேசுவின் நாமத்தில் அந்த சிஸ்டர், அந்த சிஸ்டர், இந்த சிஸ்டர், இந்த சிஸ்டர் 4 பேர் மேல கர்த்தருடைய அக்கினி தழல நான் போடுறேன். 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 இப்பொழுது இந்த நொடியை ஊரலை ஏற்படுத்துகிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. ஆமென், ஆமென். இரண்டாவது, இம்மீடியட் கம்பேக். உடனே மரித்த யவிருவின் மகள் உயிர்த்தாள். லூக்கா 7:14-15. இயேசு பாடையை தொட்ட உடனே அவள் உயிரோடு, அந்த மகன் உயிரோடு எழும்பினான். செத்து போயிட்டாங்க அப்படின்னா எதையோ இழந்துட்டோன்னு அர்த்தம். ஆனா உயிரோடு அவங்க திரும்பி வர்றாங்கன்னா அதை திரும்ப பெற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம். நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். 7.5 லட்சம் கடனா இருந்தாலும், 8 லட்சம் கடனா இருந்தாலும், 13 இடங்களில் நீங்க வாங்கின கடன் அடைக்க முடியாம கஷ்டப்பட்டாலும், இந்த கடனால உங்க வீட்டு மனைய, உங்க வீட, உங்க சொத்தை, உங்க பிள்ளைய நீங்க இழந்திருந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு
தாவீதுக்கு சிக்லாக்கின் கொள்ளையை திருப்பி கொடுத்தது போல நீங்கள் திருப்ப இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள். உங்க மகன் உங்களை வெறுத்து உங்களை திட்டி இனி நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு வெளியில போனான்ல, உங்க மகன் உங்களை அவ்வளவு மோசமா திட்டி நான் வீட்டுக்கே வரமாட்டேன் கோபப்பட்டுட்டு வெளியில போனான்ல, மீண்டும் அழைத்துட்டு வருவார், மீண்டும் திருப்பி கொண்டு வருவார். இழந்த சுகவீனத்தை மீண்டும் தருவார், இழந்த சந்தோஷத்தை மீண்டும் தருவார், இழந்த வேலை பணம் மீண்டும் உடனே அவர் தர வல்லவராக இருக்கிறார். கடைசியா இம்மீடியட் ஓப்பனிங் அப்போஸ்தலர் 22:13 அந்நேரமே பவுல் பார்வை அடைந்தான். மத்தேயு 9:30 மத்தேயு 20:30-34 அவர்கள் கண்கள் உடனே திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டதுன்னா ஏதோ அடைக்கப்பட்டது ஓபன் ஆகுதுன்னு அர்த்தம். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் வாழ்த்துகிறேன். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்கள் இந்த நாளில் திறக்கப்படுவதாக. தாவீதின் திறவுகோலை கரங்களில் உடையவர் சொல்லுகிறார், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். எப்படி அவன் கண்கள் அந்நேரமே பார்வையடைந்ததோ, எப்படி அந்த குஷ்டரோகிகள் கண்கள் உடனே திறந்ததோ, இன்னைக்கு சில அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் முன்னாடி இருக்கு, ஆனா பார்க்க முடியாத அளவுக்கு கண்கள் அடைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வாசல் திறக்கப்படுவதாக. இன்றைக்கு அந்த வாசல்கள் திறக்கப்படுவதாக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வாசல்கள் திறக்கப்படுவதாக. எப்பத்தா என்று சொல்லுகிறோம். எல்லா அடைக்கப்பட்டவைகள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட நன்மைகள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வானங்கள் திறக்கப்படுவதாக. அதற்கு அடையாளமாய் இன்றைக்கு ஒரு மழை பொழிவதாக. இன்றைக்கு வானம் திறக்கப்பட்டு இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழை, ஆபத்தான மழை அல்ல, ஆசீர்வாதமான இந்த சூழலை அப்படியே குளிர்ச்சி ஆக்குகிற ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதை செய்வீராக. யோசுவாவின் சத்தத்தை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் அதே இடத்துல நிற்க வைத்து இயற்கை சூழலை உம்மால் அடக்க முடியுமானால் இப்பொழுதே நாங்கள் ஒருவனாக அல்ல, அத்தனை பேராக ஜெபிக்கிறோம், அத்தனை பேராக ஜெபிக்கிறோம். வானம் திறக்கப்படுவதாக. இன்றைக்கு எங்கள் பட்டணத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழை பொழிவதாக. Thank you. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு எனக்குள்ளே வாழ வேண்டுமே. எல்லாம் எழுமி நின்று ஜெபிப்போம். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு எனக்குள் பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலாய்
அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம் வாழ வேண்டுமே, அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம் வாழ வேண்டுமே. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்க. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையே கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. சொல்லுவீங்களா? எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே, அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. நீங்க உங்களை பார்த்து சொல்லிக்கோங்களேன், எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை நான் கொழுந்து விட்டு எரிய செய்திடுவேன், அனல் மூட்டி எரிய விடுவேன், அயல் மொழிகள் தினம் பேசுவேன், அனல் மூட்டி எரிய விடுவேன், அயல் மொழிகள் தினம் பேசுவேன். ஆண்டவரே, இன்னைக்கு தீமோத்தேயு மூலமா, அதுக்கு முன்னாடி எத்தனையோ தேவ மனிதர்கள் ஜெபித்திருப்பார்கள், பாடியிருப்பார்கள், வாக்குத்தத்தங்களை சொல்லியிருப்பார்கள், தீர்க்கமாய் ஜெபித்திருக்கிறார்கள். பாஸ்டர் ஜோயல் மூலமாய் இன்றைக்கான அந்த வார்த்தை அக்கினி. நான் அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தா என்ன வாந்தி பண்ணிருப்பீங்களே. நான் வாந்தி பண்ணப்படாமல் இருப்பதற்கு காரணம் நான் குளிராய் இருக்கிறதுனாலே அல்ல, என்னை நிச்சயம் ஒரு நாள் அனலாய் மாற்றுவார் என்று அவர் என் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறதுனாலதான் இன்ன வரைக்கும் என்ன வாந்தி பண்ணாமல் இருக்கிறார், வாந்தி பண்ணாமல் இருக்கிறார். நாங்கள் இன்னைக்கு என் ஆண்டவரை அக்கினி தெய்வமாய் சுமந்துட்டு போறோம். எங்களோடு கூட வாரும், எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. யாரெல்லாம் இங்க வந்திருக்கிறாங்களோ எல்லாருக்காக பொதுவா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை தொடுவதாக, 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 தொடுவதாக. சில பவர் கிளாஸ் நீங்க அவிழ்த்து போடுகிற காலம் வந்து விட்டது. பவர் கிளாஸ் உங்கள் கண்களுக்கு நீங்க போட்ட -3 பவர்ல இருக்கிற கிளாஸ் இன்றோடு அதை தூக்கி எறிய போகிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் கண்களிலே படுகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் கண்களுக்குள் இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் கண்களுக்குள் இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் கண்களுக்குள் இறங்குகிறது. சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. -3 ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். அப்படிப்பட்ட பவர் கிளாஸ் இப்பொழுதே நீக்கப்படுகிறது. கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கிறார். உங்கள் கண்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி சொல்றோம்ப்பா. எல்லா நரம்பு தளர்ச்சி இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. இரத்த கொதிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாவதாக. அஜீரண கோளாறு, இன்டைஜஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நொடியே சுகமாவதாக, சுகமாவதாக. எலும்பு தேய்மானங்கள், நரம்பு தளர்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமுண்டாவதாக. எல்லா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஆட்டிசமோ இல்ல இல்ல ரேகா டவுன் சிண்ட்ரோமோ எதுவாயிருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேலே பாய்வதாக. எப்பேற்பட்ட கட்டி இருந்தாலும் அந்த கட்டிகள் இப்பொழுதே
மறைவதாக மறைவதாக, அவைகள் கர்த்தருடைய அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதாக. தலைவலி, ஆண்டவரே இவங்கெல்லாம் உங்க பிள்ளைகப்பா, உங்க பிள்ளைகள் வியாதியை சுமக்க கூடாது. உங்க பிள்ளைகள் இனி கஷ்டம் வியாதி துக்கத்தை சுமந்திர கூடாது, தேவையில்லாதது சுமக்க கூடாது. உம்முடைய நாம மகிமைக்கென்று நீர் கொடுத்திருப்பதே ஆகில் அதை மாத்திரம் நாங்கள் சுமக்க வேண்டுமே தவிர, பிசாசு கொடுக்க நினைச்ச எதுவும் இனி என் குடும்பத்துக்குள்ள, இனி என் வாழ்க்கைக்குள்ள நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சில அசுத்த ஆவிகள் இப்பொழுது நடுங்குகிறது. அது நடுங்கி ஓடுகிறது, அது நடுங்கி ஓடுகிறது, அது நடுங்கி ஓடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது பொல்லாத பிசாசின் கிரியைகள், I command you, I rebuke you in the name of Jesus Christ of Nazareth to leave the family, leave the body right now. வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Thank you. சந்தோஷமா எங்களை அனுப்புங்க, அக்கினியா எங்களை அனுப்புங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.